வந்துள்ள அண்மை செய்தி தமிழ்நாட்டில் கள் விற்பனையை அனுமதிக்க கோரும் விண்ணப்பத்தை பரிசீலிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் நவீன். தமிழகத்தில் கள் விற்பனையை அனுமதிக்க கோரக்கூடிய விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக டாஸ்மாக் அரசு மதுபான கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாயிலிருந்து சுமார் 50 ரூபாய் வரை கூடுதலாக பணம் பெற்று விற்பனை செய்யப்படுவதாக சென்னையைச் சேர்ந்த ஐடி நிறுவன ஊழியர் முரளி என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனு மீதான விசாரணை வருகிற போது, அதாவது கூடுதலாக மதுபான கடைகளில் கட்டணம் வசூல் செய்வதை தடுக்க வேண்டும், குறிப்பாக ஒவ்வொரு அரசு மதுபான கடைகளிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்கிற விளம்பர பதாகையை வைக்கப்பட வேண்டும், வாடிக்கையாளரிடம் இது போன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நீதிமன்றம் கள் விற்பனை தடை நீக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அரசு ஏன் கள் விற்பனையை பரிசீலனை செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வி கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஷ் பாபு ஆகியோர் அடங்கிய அமர்வு சூப்பர் மார்க்கெட் ரேஷன் கடைகளில் மது விற்பனை செய்வதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மனுதாரர் கோரியிருக்கிறார். அது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக விரிவான ஒரு விசாரணை நடத்தி அதனை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிமன்றம் 8 வாரங்களுக்கு இந்த வழக்கை ஒத்திவைப்பதாக தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளிலும் சட்டவிரோதமாக, அதாவது வாடிக்கையாளர் மது பிரியர்களிடமிருந்து 10 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரை கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உடலுக்கு நலம் தரக்கூடிய கள் விற்பனை என்பது கள் இறக்குமதி செய்யக்கூடிய அந்த விவசாயிகளிடமிருந்து மிகப்பெரிய அளவில் கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. இதனை சுட்டிக்காட்டி முரளிதரன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணையில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்களாக பொறுப்பு நீதி அரசராக கூடிய கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு ஆகியோர் இந்த உத்தரவை தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். கள், அதாவது இறக்குவதை உடனடியாக அந்த தடையை நீக்கி அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கூடுதல் கட்டணம் வசூலி செய்வதை அதை தடுப்பதற்கான ஒவ்வொரு கடைகளிலும் விளம்பர பலகை வைக்க வேண்டும், அது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கும் நன்றி ஜெயக்குமார்.